ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு முருங்கையில் வர செய்து காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இப்போ கட் பண்ணிவிட்டு, இங்கே பேக்கெட்லாம் கிடைக்கும். எங்களோட நாட்டில் இந்தியாவில் எல்லாம் நாங்கள் மரத்துலேயே பிடுங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம். இதில் நிறைய அயன் இருக்குது, சரியான ஹெல்த்தியானது. இதை நான் இப்போ ஒன்றொண்டா உடைக்கும். அது ஒரு பெரிய வேலை தான், ஆனாலும் சாப்பிட்றதுக்கு அது தெரியாது. இதை நான் அப்படியே உருவி எடுத்துட்டு அதோட நல்லா கழுவணும். கழுவிட்டு தான் இதை கட் பண்ணிட்டு சமைக்க போகிறேன். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஹெல்த்தியான சாமானது. இப்போ நான் இதை நல்லா கழுவி எடுத்து தண்ணி வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி போட்டு வறுப்போம். சட்டி நல்லா சூடான பிறகு இப்போ நான் எண்ணெய் விடுறேன். ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். அதே போல் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது போட்டுட்டு இப்போ நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம், உள்ளி அதோடு சேர்த்து கறிவேப்பிலை போட்டுட்டு இதை நல்லா வதங்கி விடுவோம். இப்போ நான் செத்தல் போட போகிறேன். செத்தல் மிளகாய் தகவல் மரத்தில் வதக்கி விட்டுட்டு அதோடு சேர்த்துட்டு முருங்கையில் போடுறேன். தனியாக நல்லா போடுங்க. நல்லா அந்த பச்சை பணம் போல் வதங்க விட வேணும். இப்போ தேங்காய் போடுவோம். நீங்கள் உடன் தேங்காய் இருந்தாலும் போடலாம். நான் வந்து பச்சை தேங்காய் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். இந்த தேவை சேர்த்து போடலாம். அதோடு சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும்.
வர ரெடி ஆயிட்டுது. நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட மட்டுமே நீங்கள் சோறு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பாய்.